Hello friends, welcome to Ari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே புரியும். இது வரைக்கும் நான் ப்ரோச்சஸ் டிசைன் வந்து 49 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக ப்ரோச்சஸ் டிசைன் கற்றுக்கிறவங்களுக்கு என்னுடைய வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து தெளிவாகவே புரியும் வகையில் தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரோச்சஸ் டிசைன் தான் நான் போடுறேன். ஸோ என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போல்லாம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் வந்து லைக் கொடுங்க. அது ஒரு எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும், என்கரேஜாகவும் இருக்கும். இப்போ நான் இந்த ப்ரோச்சஸ் டிசைன் சொல்லித்தர போகிறேன் இல்லையா, அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து கோல்டன் கலர் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸ். இது வந்து ரைஸ் பீட், 3 mm பீடு. இதுதான் இந்த ப்ரோச்சஸ் டிசைன் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல். நார்மலாக நம்ம ப்ரோச்சஸ் டிசைனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், நீடிலோ த்ரெட்டு. ஸோ அதுவும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடை நான் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் எது இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் வரைஞ்சிக்குங்க. அதில் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வரையாமல் நம்ம போட்டோன்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு மாறி இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. ஸோ நான் சர்க்கிளாக வரைஞ்சிட்டு அதில் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துட்டு மிடில் வந்து நீங்கள் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை வந்து ஊசியால் நீங்கள் வந்து குத்தி எடுங்க. உங்களுக்கு இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் எப்படி அட்டாச் பண்ணணும்னு ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். என்னுடைய வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இது நல்லாவே புரியும். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சு போட்டால் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதை போய் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இது போட்டாச்சு இல்லையா, இது கூட நான் ஒரு 3 mm பீடு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் குட்டி பீடு இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதிலே வந்து விட்டு எடுக்கிறேன். நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஆரி ப்ரோச்சஸ் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங். யாருக்குன்னா விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து அதில் வந்து கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மெசேஜும் அனுப்பலாம். வாட்ஸ்அப்பில் நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி சென்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். என்னுடைய கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயினும் பண்ணிக்கலாம். தேவையான டீட்டெயிலை வந்து நீங்கள் வந்து கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து ஒன்று ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து மேலே வந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்குங்க. ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து நம்ம ஒரு பீடு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லித்தரப்பேன். ஏன்னா நீங்கள் வந்து வீடியோலாம் ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, பாதிலே ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். ஏன்னா ரொம்ப அட்வான்ஸாக சொல்லி கொடுத்தா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. அதனால் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இது பக்கத்துலே அந்த லைன் மேலேயே நான் வந்து இது வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஆரியை பற்றி ஒரு முக்கியமான மெசேஜ் வந்து நான் அதை சொல்லியிருக்கேன். அது வந்து உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
அது வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் கமெண்ட்டை வந்து நான் கிளியர் பண்ணுவேன். நான் சொல்லி கொடுக்கலாம். யார் யார் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்களோ அவங்க வந்து எனக்கு ஃபோட்டோவாக எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் ட்ராயிங்கில் நான் வரைஞ்சி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, நீங்கள் ஒரு மாடலில் வரைஞ்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஆரி, ப்ரோச்சஸ் டிசைன் எது வேணாலும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். நான் வந்து அதை வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்ன கரெக்ஷன் நான் சொல்லுவேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து 3 சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த சைடு வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு மெட்டாலிக் கோல்டு வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்து அதை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நான் வந்து இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நான் ஃபுல்லாக வீடியோவாக நான் எடுக்கல. ஏன்னா அது ஒரு வீடியோ லென்த் வந்து அதிகமாக ஆகும். ஸோ நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஒவ்வொரு பெட்டலையும் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த பீடை வந்து நீங்கள் கோக்கணும். நான் கோத்தாப்பில் நீங்கள் கோத்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்கன்னா மாட்டிக்கிச்சுன்னா இது வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு பெட்டலையும் நீங்கள் விட்டு நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு தான் நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். இப்போ நான் இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். என்னுடைய வீடியோவில் நான் டைமிங் எத்தனை மணிக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்னா 1 மணிக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மதியம் 1 மணிக்கு தான் நான் என்னுடைய வீடியோலாம் நான் போடுறேன். அந்த டைமில் தான் நான் போடுறேன். சில நேரத்தில் என்னால் போட முடியலன்னா கொஞ்சம் முன்ன பின்னன்னு ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா 1 மணிக்கு என்னுடைய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம இந்த சைட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது இந்த 5 ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஒரு 3 mm பீடு வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த லைன் மேலே இந்த ரைஸ் பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன்று கோத்துக்குங்க. என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். நான் எண்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன். அதுக்குன்னு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு எண்டில் மட்டும் பார்க்காதீங்க. நான் அதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லுவேன். ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த லைனில் இந்த எண்டு எப்படி முடிக்கிறேன் என்னன்னு நீங்கள் பொறுமையாக பாருங்கள். இப்போ மறுபடியும் ஒரு ரைஸ் பீடு எடுத்து நான் வந்து இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ப்ரூச்சஸ் மெட்டீரியல் நிறைய மாடல் வந்து இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தருவேன். உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளவுஸில் வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும், அந்த ஐடியாலாம் இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். நான் வந்து ஆரி பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் போய் பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ நான் போட்டிருக்கேன், அதுவும் போய் பாருங்கள். நீங்கள் சில்க் த்ரெட் ஜுவல்லரி கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது வந்து என் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நீங்கள் கற்றுக்கினா ரொம்ப ஈஸி தான். அதுக்கு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கில் சேர்ந்துக்குங்க. சேர்ந்துக்கிட்டு என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக புரிகிற வகையில் நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். ரைஸ் பீடை வச்சு இது பக்கத்துலேயே வந்து நம்ம த்ரெட்டை வந்து கீழே குத்தி நீங்கள் எடுத்துட்டு நம்ம நார்மலாக
முடி போடுவோம் இல்லையா, அந்த வீடியோவை நான் சொல்லியிருக்கிறது எப்படி வந்து நம்ம கீழே நாட் போடலான்னு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா புரியும். அந்த மெத்தடில் வந்து கீழே வந்து நீங்கள் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுங்க. உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.